வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19 முதல் வசனம். விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருவர் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், நான் டெலஸ்கோப்பை வைத்து இந்த அண்டம் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன், ஆனால் அதில் நான் கடவுளை காணவில்லை என்றார். அந்த கூட்டத்தில் மிகவும் திறமையாக இசையமைக்கும் மாணவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரின் கருத்தை முற்றிலும் எதிர்த்தார். அவர் எழுந்து நின்று, ஐயா, நீங்கள் சொல்வது எதை போல இருக்கிறது தெரியுமா? நான் என் பியானோவை எடுத்து அதை தனியே ஒரு இடத்திலே வைத்து அதன் ஒவ்வொரு பாகங்களையும் மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்துவிட்டேன், அதில் இசையை காணவில்லை என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீங்கள் சொல்வது இருக்கிறது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார் என்று டெலஸ்கோப்பை வைத்து பார்க்க முடியாது. அவருடைய எண்ணற்ற கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகவேதான் தாவீது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்றார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஞானமாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் மனிதனை இன்றும் ஆச்சரியப்பட வைத்து கொண்டே இருக்கின்றன. நாம் பார்க்கும் சூரியன், சந்திரன், கோள்கள், கோடா கோடியான நட்சத்திரங்கள் அனைத்தையும் தேவன் படைத்து அவைகளை நிர்வாகித்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதிகேடனோ தேவன் இல்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இவ்வுலகத்தில் நாம் பார்க்கும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு படைப்பாளி இருப்பதைப் போல இந்த அண்டத்தின் பின்பு அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய படைப்புகளில் மனிதன் எந்த குறையும் பார்க்க முடியாது. சூரியனும் நட்சத்திரங்களும் இன்று வரை நிற்காமல் தனது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் அவை தேவனின் படைப்புகள். தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாய் அமைத்து கொடுப்பார். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தா. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. God bless you. Have a successful week ahead.